மேபி ஒரு வாஷ் பண்ணி நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கு. பட் அது நல்லா ஃபினிஷா இருந்துச்சு, ஃபிட்டா இருந்துச்சு. நீ ஸ்டார்ச் போட்டுக்கோங்க. ஆக்சுவலா வந்து எங்க எப்படின்னா 12th ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசுனது பாத்தீங்கன்னா ஸோ நாங்கள் 11th and 12th நாங்கள் கிளாஸ்மேட்ஸ். பட் பேச ஸ்டார்ட் பண்ணது வந்து 12th. அப்புறம் நான் தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணேன். ஸோ அப்புறம் அப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தீபாவளிக்கு வந்து ஒரு டிபி மாற்றிருந்தேன். ஸோ அது அப்போ தான் நீ ஃபர்ஸ்ட் நீ அந்த டிபி நல்லா இருக்குன்னு சொல்லி ரிப்ளை பண்ணேன். ஸோ அப்படி தான் நீ ஸ்டார்டட் டெக்ஸ்டிங். அப்புறமே வந்து நான் வித்யா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் ஓகேவே சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து தம்பி அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ஆனால் நான் ஒரு 1 வீக் வந்து நான் இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ட்ராமா போயிட்டு இருந்தது. அப்புறம் அவங்களே சாட் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லைக் எல்லாரும் மாதிரியும் ரொம்ப லவ் பேர்ட்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ லேட்டாக தான் ரொம்ப பிரின்ஸ் பண்ணி. பட் யா நான் ஃபஸ்ட்டு நான் ரொம்ப சீரியஸ்ன்னு நினைக்கவே இல்லை. லைக் எல்லாரும் மாதிரியும் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு நினச்சேன். பட் வீட்டில் தெரிஞ்ச ஆரம்பிக்க பிறகு தான் அது இவ்வளோ சீரியஸ் ஆகிடுச்சு. ஓகே, இட்ஸ் ரியலி கெட்டிங் சீரியஸ்னு தெரிஞ்சது. ஐ எம் வெரி ஹாப்பி. And now we were 4 members now, like Deepan is adding to our family, so it's totally 5. So we are so happy. எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட் டே வந்துட்டு லைக் நான் ஒரு 10th மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு ஒரு நாள் திடீர்னு வந்துட்டு சந்தியா பிந்தியா வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மொட்டை மாடி கூட்டிகிட்டு போனேன். நான் கூட்டிகிட்டு போனேன். சரி இது இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு ரிலேஷன் அந்த மாதிரி தெரிஞ்சோன்னே ஓகே கண்டிப்பாக பிந்தியா தான் அப்படின்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சரி சொல்லுங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்டேன். எல்லாமே சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் சொல்கிறாங்க சந்தியான்ட்டாங்க. அது சந்தியான்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் புரியலை. பிகாஸ் சந்தியா இஸ் டோட்டலி ஆப்போசிட். யாருமே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் வித்யா இஸ் எவ்ரிதிங் வாட் வி எக்ஸ்பெக்ட் மாதிரி. ஸோ அப்படியே 7 years ஆயிடுச்சு. ஸோ 7 years இப்போ 7 years கழிச்சு இப்போ now we are getting engaged. நிறைய சண்டை. நீ கவிதைகளா கனவுகளா கையல் விழியே நிகழ்வதுவா கடந்ததுவா உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேளை தண்ணீர் கமலம் தானா. என்ன சந்தை எக்ஸ்பிரஸ் ஒட்டிக்கிச்சு. ஐயோ ஆமா பூவாலையா என்னோட ஸ்கின் ஒட்டிக்கிச்சு. அதெல்லாம் இல்ல. அப்ப நீ சிரிக்கல.